பையன் நான் சுந்தரவள்ளி. ஆதவர்ஜுனா தன்னை அறிவாளின்னு நினைச்சுப்பாரு. ஒரு நோட்டு இருக்காது, ஒரு குறிப்பேடு இருக்காது, அப்படியே கையில பேனா வச்சு ஆட்டி நானும் பயங்கர அறிவாளி தெரியுமா அப்படின்னு ஒரு பூஸ்ட் அப் பண்ணிக்கிற தனக்கு தானே. ஆதவர்ஜுனாவினுடைய இன்றைய வேலை விஜய் உருவாக்கிய தமிழக வெற்றி கழகத்தை கைப்பற்றுவது. புசி ஆனந்த் விடிய விடிய வேலை பார்த்தாரு, 10 வருஷமா கூட இருந்தாரு, அடையாளம் தெரியாம போயிட்டாரு. இன்னைக்கு யார் அடையாளம் தெரியுது? ஆதவர்ஜுனா. இந்த ஆதவர்ஜுனாவ, கட்சியை கைப்பற்ற துடிக்கிற ஆதவர்ஜுனாவ எப்படியாவது விஜயை மூடி ஊத்தி பால் ஊத்தி புதைச்சிட்டு வந்துடணும்னு நினைக்கிற இந்த ஆதவர்ஜுனாவ வச்சு செதைச்சிருக்காங்க 2 பேர். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் போட்டு பொழந்திருக்கிறாங்க. இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு தோழர்களே. தமிழக வெற்றி கழக தற்கூரிகளுக்கும் அரசியல் தெரிந்த குழந்தைகளுக்கும் இருக்கிற வேறுபாடு. தமிழக வெற்றி கழக தற்கூரிகள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியாதா? அதாவது நேஷனல் மீடியா, ஆங்கில ஊடகம் வருது, ஆங்கில ஊடகத்தினுடைய செய்தியாளருடைய தலையில துண்டை போட்டு இழுத்தவங்க இந்த தற்கூரிக. யாராவது ஒரு லைவ் நிகழ்ச்சியில ஒரு பேசிட்டு இருக்கிற ஒரு பத்திரிகையாளரை துண்டை போட்டு இழுப்பாங்களா? அதுவும் அவரெல்லாம் பெரிய பெரிய தலைவர்களை பேட்டி எடுத்து தேசிய அளவுல முகம் தெரிஞ்ச ஒரு ஆளு, அவரவே துண்டை போட்டு இழுக்கிறாங்க. இதான் இவங்க லட்சணம். இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, ஒரு பாப்பா சொல்றாங்க, எங்க வீட்டுல 7 ஓட்டு இருக்குன்னா 7 ஓட்டு இருக்கு, ஓட்டு மட்டும் போடலன்னு வச்சுக்கோங்க, சோத்துல விஷம் வச்சிருவேனா. இதுக்கு தாமா உங்களை பெத்து போட்டோம், இதுக்கு தாமா உங்களை வளர்த்தோம், சோத்துல விஷம் வச்சு கொண்டுருமா. நிம்மதியா போய் சேர்றோம். நெத்த இந்த சனியனை பாத்துக்கிட்டு, நெத்த இந்த விளங்காத அரசியலை பாத்துட்டு இருக்கிறதுக்கு போய் சேரட்டும் விஷத்தை வச்சிருமா. இது ஒண்ணு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் ஒரு அம்மா வாங்கிட்டு வராங்க. ஒரு ஏழை உழைக்கிற அம்மா 5000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்குது. உடனே இவன் சொல்றான், 5000 ரூபாய் வாங்கினாங்க பாருங்க, நான் போய் அடிச்சுட்டேன்ல, எது காசு வாங்கினேன்னு அடிச்சுட்டேன்ல எங்க அம்மாவை அப்படின்னு ஒருத்தன் பேட்டி கொடுக்குறான். பெத்த அம்மாவை அடிச்சுட்டேன்னு ஒருத்தன் பேட்டி கொடுக்குறான். இத கண்டிக்கவே இல்ல விஜய். பேரண்ட்ஸ்ட உண்மையா இரு, அன்பா இரு, வாழ்ற காலத்துல அவங்களுக்கு மரியாதையா இரு சொல்லி கொடுக்கறவன் தாங்க தலைவன். யாரையும் மரியாதையா நடத்துன்னு சொல்லி கொடுக்கறவன் தான் தலைவன். பெத்த அம்மாவை அடிச்சுட்டு வந்தேன்னு ஒருத்தன் பெருமை பேசிட்டு இருக்கிறான், பொல்லேறு மண்டையில வைக்காம. இந்த தற்கூரியே பெத்தவங்களை பார்க்காத தற்கூரி தானே விஜய் தற்கூரியே. அப்புறம் எங்கிட்டு போய் இன்னொரு தற்கூரியை திருத்தும்? ஒரு தற்கூரி இன்னொரு தற்கூரியை திருத்த முடியாது இல்லையா? அதனால அவன் சொல்றான், எங்க அம்மாவை பொல்லேறு அடிச்சு காசை பிடிங்கிட்டேன்றான் 5000 ரூபாய. இன்னொரு தம்பி கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னாடி ஸ்பேஸ் எக்ஸ் தளத்துல ஸ்பேஸ்ல உட்காந்து மீட்டிங் நடத்துறாங்க. அந்த மீட்டிங்ல என்ன பேசுறான் ஒரு பையன், நாமெல்லாம் எவ்வளவு பவரான ஆளுன்றது தெரியுமா உங்களுக்கு அப்படின்றான். என்னமோ பவரா ரோட்ல போய் நின்று ஏதோ காப்பாத்திட்டேன் போல இருக்குன்னு பார்த்தா, நான் 5:30 வேலை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறேன். எங்க அப்பா அது வரைக்கும் நியூஸ் 18 பாத்துட்டு இருந்தாரு. நான் வர்றத பார்த்த உடனே அவர் வேற ஒரு லோக்கல் சேனல்ல மாத்திட்டு போயிட்டாரு, பாத்துட்டு இருந்தாரு. ஏன்னா நியூஸ் 18 பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், டிவி உடஞ்சிரும். பயந்துட்டு அவர் மாத்தினாராம். காரி மூஞ்சில துப்பிரலாம் போல இருக்கு. உண்மையிலேயே இதை கேட்கும் போது மூளை அப்படியே விண்ணுன்னு வலிச்சுது. உண்மையிலேயே கொலவெறியா இருந்துச்சு இதை கேட்கும் போது. ஊட்டிய திருகி கொண்டலான்ற அளவுக்கு எனக்கு அப்படியே மூளை விருன்னு இருந்துச்சு. என்னங்க பிள்ளைகளை பெற்று வளர்த்துட்டு இருக்கோம் என்னவா? இவன் பெருசா புடிங்க அறுத்து தள்ளிட்டான், இவன் உள்ள வந்தோடனே அப்படியே சேனல்ல மாத்துறாங்களாம். பொலேர்னு போட்டு வளர்த்துருந்துருக்கணும். பிள்ளைங்களை நம்ம நியாயப்படுத்தி வளர்க்குறோம். தக்குரிங்களுக்கு அது புரியாது, தக்குரிங்களுக்கு விடுதலைக்கு அர்த்தம் தெரியாது. பொல்லேர்னு பொடனில போட்டு உட்கார வச்சிருந்துருக்கணும். அவன் சொல்றான், அப்படியே டிவி இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா மாத்திட்டு வேற ஒரு சேனலுக்கு போயிட்டாரு. அது மட்டுமா சொன்னா, எஸ்ஐஆர்ல அவங்க அப்பாவுடைய ஓட்ட இல்லாமக்கிருக்கான். எங்க அப்பா பரம்பரை டிஎம்கே காரரு, எஸ்ஐஆர்ல எங்க அப்பா ஓட்டவே இல்லாமக்கிட்டேன் பேசிட்டு இருக்காங்க. எங்க எல்லாம் சிக்கிறாத தம்பியே, பொல்லேர்னு பொட்டனில போட்டுருவேன். உங்க அப்பா அத்தா மாதிரிலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். மனுஷங்களாடா நீங்க, தற்கூரி பயல்களா மனுஷங்களா நீங்க? நீங்க என்ன பெருசா அறுத்து தள்ளிட்டீங்கன்னு உங்களை பார்த்து மிரளணும். பேரண்ட்ஸ் கொண்டு சொல்றேன், ஈவன் நாட்டுக்கே கேடானவன், நாட்டுக்கே கேடானவன், உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே கேடு. இதுங்கெல்லாம் இருந்தேன்னா இல்லாட்டினா ஐயோ. இன்னொரு பாப்பா சொல்லுது, குப்பை பொறுக்கிறவனே 4 பேர் வச்சிருக்கான். அந்த பிள்ளைய திருத்திக்கிச்சு. நான் சொன்னது தப்புதான் அப்படின்னு முதல்ல திருத்திக்கிட்ட பொண்ணு அந்த பொண்ணு தான். குப்பை பொறுக்கிறவனே 4 பேர் வச்சிருக்கான்றது இப்ப 10ஆப்பா 11ஆப்பா படிக்குது. திருத்திக்கிச்சு. எல்லாரும் சொன்னாங்க நான் பேசின தப்பு தான் அப்படின்னு திருத்திக்கிச்சு அந்த பிள்ளை. இன்னொரு பொண்ணு சொல்லுது, 1000 அக்கா இருப்போம், 1000 தங்கச்சி இருப்போம், பொண்டாட்டியா கூட இருப்போம், உனக்கு என்ன அப்படின்னு கேட்டு போதுங்க. நல்லா வளர்த்துருக்கீங்க உத்தரோசா, இப்படியே வளங்கடா. தற்கூரிங்களை இப்படியே வளர்த்து விடுங்க. நீங்கெல்லாம் பேரண்ட்ஸ் வேற சொல்லிட்டு தெரியுங்க சரிங்களா? இந்த தற்கூரிங்க பூரா இப்படி இருக்குங்களா? அப்படியே இந்த பக்கம் வாங்க. ஒரு திராவிட இயக்கமோ ஒரு இடதுசாரி இயக்கமோ மாணவர்களை குழந்தைகளை எப்படி வளர்க்கும்ன்றதுக்கு உதாரணம். ஒரு சின்ன பையன் கேட்கிறான், ஆதவர்ஜுனாவை போட்டு பொழந்து உடனிலே அடிச்சிருந்திருக்கான். நீங்க எப்படி அரசு பள்ளி மாணவர்களை லேபரா தான் வருவாங்கன்னு சொல்றீங்க?
ஆதவர்ஜினாட்ட கேட்கிறான். ஆதவர்ஜினாவே மாமனாரை வச்சு உள்ள போய் சொத்த ஆட்டையை போட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற ஒரு பீஸ். அது சொல்லுது அரசு பள்ளியில படிச்சவன் போறான் லேபரா தான் போவான். அப்புறம் எப்படி நீ வெளியே வந்து பெரிய பணக்காரனா இருக்க? எப்படி சீனை போட்டு மொத்த சொத்தையை ஆட்டையை போட்ட? நீ ஏன் அரசு பள்ளியில் படிச்சவன் தானே சொல்லித் தர? நாங்கடா இப்ப அரசு பள்ளி மீது ஒரு ஒவ்வாமையை உருவாக்குவது. அரசு பள்ளியில படிக்கிறவன் பூரா கேடு கட்டவனா இருப்பான், அவனுக்கு ஒரு நாலெட்ஜும் இருக்காது. அரசு பள்ளியில படிச்சா விளங்க மாட்டான், அரசு பள்ளியில படிச்சா உயர்ந்த இடத்துக்கு போக மாட்டான், அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைங்களுக்கு எதிர்காலமே இல்ல, இப்படியான ஒரு பிம்பத்தை உருவாக்குவது. அதைத்தான் ஆதவர்ஜினா சொல்றான். அரசு பள்ளியில படிச்சா எதுக்கு லாயக்கெல்லாம் அவன் லேபரா போவான், அப்படின்னா கூலியாளா போயிருவான்றான். போன வாரம் 2 குழந்தைங்க கலெக்டர் ஆச்சுங்க. போன வாரம் 5 நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து, அவங்க அப்பா ஒரு கூலி தொழிலாளி, செங்கச்சோள தொழிலாளி. அவங்க அம்மா 8ஆம் படிச்சுட்டு ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு இறுக்கி பிடிச்சி வளர்க்குறாங்க. அந்த பையன் கஷ்டப்பட்டு படிச்சா நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா இணைஞ்சு இன்னைக்கு கலெக்டர் ஆகி போயிட்டான் அந்த பையன். அவ்வளவு அவங்க அம்மாலாம் அப்படி கண்ணீரோட பேட்டி கொடுக்குறாங்க. தான் தமிழ்நாடு. ஆதவர்ஜினா போன்ற தற்கூரிகள்லாம் இதை மாத்திர முடியாது. அந்த சின்ன பையன் கேட்கிறான், ஏங்க பெண்களுடைய உயர்கல்வியில தமிழ்நாடு முதலிடங்க. ஆமா, பெண்களுடைய உயர்கல்வியில மட்டும் இல்ல, பெண்களினுடைய ஆய்வு கல்லூரி கல்வி ஆராய்ச்சி பண்றாங்கல்ல, அந்த கல்வியிலும் பெண்கள் முதலிடத்துல இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். பெண்கள் வேலைக்கு செல்லுகிற மாநிலங்களுடைய பட்டியல்ல முதலிடத்துல இருப்பது தமிழ்நாடு. வருமானம், ஒரு தனிநபர் வருமானம், அதுல முதலிடத்துல இருப்பது தமிழ்நாடு. எண்ணத்துல குறைஞ்சு போயிட்டோம் நம்ம. அந்த சின்ன பையன் சொல்றான், கல்வியில முதலிடமே தமிழ்நாடு தாங்க. 448 பேர் ஜேஇ படிச்சு பாஸ் பண்ணிருக்காங்க. அவர் தெரிஞ்ச சொல்றாரு, 448 பேர் ஜேஇ படிச்சு பெரிய கல்வி நிறுவனம் ஜேஇ பரீட்சை எழுதி பெரிய கல்வி நிறுவனம் போறாங்க. அவனு சொல்லவா, இது 448 மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பெரிய பெரிய நிறுவனங்கள், ஐஐடி, ஐஐஎம் அன்றைய பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், ரோட்ல நின்று நம்ம வேடிக்கை பார்த்த நிறுவனங்கள்லாம் இன்றைக்கு அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிச்ச குழந்தைங்க உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. கடுமையான வழிகாட்டுதல் இருக்கு. இதெல்லாம் சொல்றாரு இந்த சின்ன பையன். பாருங்களேன், அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே லேபரா தான் போறாங்க, பெண்கள் கல்வி சரியில்லைன்னு. ஆனா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டு அறிக்கைப்படி பெண்கள் உயர்கல்வியில தமிழ்நாடு தான் முதலிடம் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி சமீபத்துல ஒரு நியூஸ் பார்த்தேன், 448 அரசு பள்ளி மாணவர்கள் ஜேஇ மெயின்ஸ்ல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இப்படி எல்லாத்தையுமே முன்னேற்றமா இருக்கும்போது நீங்க இப்படி இந்த வைக்கிற குற்றச்சாட்டு எப்படி நியாயமானதா இருக்கும்? ஆனா ஆதவர்ஜினா சொல்றான், அதெல்லாம் இல்ல தம்பி, லட்சக்கணக்கில் தனியார் பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியே போறாங்க, ஆனா அரசு பள்ளிக்கூடத்துல இருந்து போகலையே. உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்கா இல்லையா? அரசு பள்ளிக்கூடத்துல இருந்து படிக்கிறவங்க யாரு? பின்னணியில ரொம்ப உழைக்கிற மக்களினுடைய குழந்தைங்களா இருப்பாங்க. உழைக்கிற மக்கள் டியூஷன் போக முடியாது. உழைக்கிற மக்கள் பெரிய அளவுல வெளியே போய் நின்று ஆடம்பரம் பண்ணி கல்விக்கு செலவழிக்க முடியாது. கிடைக்கிற 5ம் 10யும் கையில வச்சுக்கிட்டு ஒரு கனவை சுமந்துக்கிட்டு அரசு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. ஒரு ஆங்கிலம் பேச தெரியாதுன்னு சொல்லி இவன் பேசுறான். ஆனா அரசு பள்ளிக்கூடத்துல எல்லா மொழியும் பேசலாம். ஆங்கிலம் கட்டாயமா இருக்கு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கட்டாயம், ஸ்போக்கன் இங்கிலீஷ்கான வகுப்புகள் இருக்கு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ்கான ட்ரைனிங் இருக்கு, ஆசிரியர்கள் தனி ட்ரைனிங் இருக்கு, மாணவர்கள் தனி ட்ரைனிங் இருக்கு. ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ்காகவே அவங்க பல ட்ரைனிங் மட்டும் கிடையாது, போட்டிகள் நடத்துறாங்க. பேச்சு போட்டி, அப்புறம் இங்கிலீஷ்ல எழுதுற போட்டி, கட்டுற போட்டி. என்னங்க ஆங்கிலம் தான் அறிவுன்ற அறிவுடத்தனத்தை எங்க பிள்ளைங்க மேல திணிக்கி பாக்குறீங்க. உடனே போட்டான் அந்த சின்ன பையன், உடனே போட்டான். டே அரசு பள்ளிக்கூடம் நல்லா இருக்குடா. இன்னும் சொல்ல போனா போன ஆண்டை விட 2 லட்சம் பேர் அரசு பள்ளிக்கூடத்துல அதிகமா சேர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா 7.5% அவங்க எல்லா தொழிற்கல்விகளையும் போகலாம். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா அவங்களுக்கு பயிற்சி இருக்கு. என்ன படிக்கணும்னு ஸ்கூல்லயே சொல்லிடுறாங்க. இதெல்லாம் படிக்கலாம், இதெல்லாம் நீ பாஸ் பண்ணா இது படிச்சா இந்த பெரிய படிப்புக்கு போகலாம் சொல்லி கொடுக்குறாங்க. அண்ணன் சீரு போட்டு ஒரு பிள்ளை பொழந்திருக்கு. ஒரு பாப்பா அண்ணன் சீருன்னு சொன்னார்ல, தாலி கொடுப்பாராம், பிள்ளை பிறந்தா மோதிரம் போடுவாராம். அண்ணன் ஜீரா போட்டு ஒரு பாப்பா பொழந்து விட்டுருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்க, ஏஹோ இந்த தாலிக்கு தங்கன்றது கல்யாணம் நீங்க முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? அது கல்விக்காக கொடுக்கப்பட்டது. நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். சின்ன பசங்க பேசுறது கேட்க நல்லா இருக்கு. அது கல்விக்காக தான் கொடுக்கப்பட்டது இந்த பணம். ஆனா நீங்க அண்ணன் சீர்ன்றது திரும்ப எங்களை இழுத்து கல்யாணம் தான் உனக்கு பெருசு, கல்யாணம் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இல்லையா? பெண்களுக்கு இலக்கு திருமணம் இல்ல, அவங்க கல்வி, பொருளாதாரமா வேலையில போய் நின்று அவங்க ஜெயிக்கிற இடத்துக்கு போகணும். அதான் அவங்க இலக்கா இருக்கணும். அதுக்குதான் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. நீங்க என்னன்னா பின்னாடி இழுத்து விட்டு திரும்ப கொண்டு போய் அவங்களை கல்யாணத்துக்குள்ள செட் பண்ணி விடுறீங்க. இதெல்லாம் சரியா? இது நேர்மையா? விடுதலையே அரசு கொடுக்க நினைக்குது. ஆனா நீங்க திரும்பவும் அவங்களை திருமணத்திற்குள் தள்ளுவதற்கான திட்டமிடலை அறிவிக்கிறீங்க.
இது சரியாங்க அப்படின்னு கேக்குது பாருங்க. பெண்களுடைய இலக்கு திருமணம் அப்படின்னு வச்சுதான் அந்த தாலிக்கு தங்கமாவதே வச்சிருந்தாங்க. இல்ல பெண்களுடைய இலக்கு திருமணம் இல்ல, அது கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம்ன்ற சிறைக்குள்ள அதுக்கப்புறம் தாலி கட்டிக்கணுமா வேணாமாங்கிறத அவ முடிவு பண்ணிக்கிறான். அந்த மாதிரி ஒரு விடுதலை கொடுக்கணும்னு அரசு நினைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது திரும்பவும் அண்ணன் சீர், தாய்மாமன் சீர் அப்படின்ற அந்த வேர்டிங், அந்த திட்டம் எல்லாமே வந்து அவங்கள திரும்ப பிற்போக்கா கொண்டு போற மாதிரி தோணுது. ஆதவர்ஜுன பதில், அண்ணன் தம்பி உறவு எப்படிப்பா சாமி, நாங்க அந்த காலத்திலே பாசமலர் படம் பார்த்தவங்க. எங்க அப்பா ஆத்தா பார்த்து, எங்க தாத்தன் பாட்டம் பார்த்து, நாங்களும் பாசமலர் பார்த்து, எங்க பிள்ளைகளும் பாசமலர்லாம் பார்த்துட்டாங்க. அப்படியே சோழியை பார்த்துட்டு கிளம்புங்க. ஏன்னா டே அண்ணன் தம்பி, அரசுடைய திட்டம் என்ன? அண்ணன் தம்பின்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் பங்காளிகளுக்குள்ள. அரசு திட்டம் என்ன? பெண் குழந்தைகளுக்கு அரசியல் ஏன் இது பண்ணாங்க? 89 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஏன் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு? திருமண உதவித்தொகை. அது திருமண உதவித்தொகை இல்ல, கல்விக்கு போடப்பட்ட முதலீடு. 89 டாக்டர் கலைஞர் கொண்டு வந்தது. அவர் எது கொண்டு வந்தாரு? கல்யாணத்துக்கு தானே உதவி பண்றாரு. அப்ப கல்யாணம் பண்றதுக்கான வயசு 21 வயசு வந்தோடனே எல்லாருக்கும் இந்த பணம் இந்தாங்க வாங்கிக்கங்கன்னு அறிவிக்கலையே. 10ஆம் படிச்சா இவ்வளவு ரூபா, 12ஆம் முடிச்சா இவ்வளவு ரூபா, டிகிரி முடிச்சா இவ்வளவு ரூபா, டிப்ளமா படிச்சா இவ்வளவு ரூபா ஏன் சொன்னாரு? ஏன்னா அதுக்காவது உன் பிள்ளைய படிக்க வச்சேன்னு. நேத்து நேரம் ஒரு பையன் வந்து கலெக்டர் ஆனார்ல, அவங்க அம்மா சொன்னாங்க, நான் 8ஆம் வரையும் படிச்சிருக்கேன், 8ஆம் வரைக்கும் படிச்சா காசு கொடுப்பாங்க அப்படின்னு தான் எங்க அப்பா என்னை பள்ளிக்கூடத்துல விட்டாரு, கல்யாணத்துக்கு காசு கொடுக்குறாங்கன்னு. இதுதான் தெளிவா தெரிஞ்சு கலைஞர் அன்னைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் நோக்கம் திருமணம் இல்லை, நோக்கம் கல்வி. ஆனா இந்த அம்மா ஜெயலலிதா அதை சுருக்குனாங்க, தாலி தங்கம் அப்படின்னு போட்டு சுருக்குனாங்க. ஆனா நோக்கம் படிக்க வைப்பது. அதை இன்னும் விரிவுபடுத்திருக்காரு ஸ்டாலின். இந்த குழந்தைங்களுக்கு மாசம் 1000 ரூபாய், உன் செலவை நீ எடுத்துக்கோ, உனக்கான தேவையை நீ பாத்துக்கோ, அம்மா அப்பாட்ட காசு இல்லைன்றதுக்காக கல்வியில சுணக்கம் கூடாது. தலித் மாணவர்கள் வெளியே போய் படிக்கணுமா, ஆய்வு பண்ணணுமா, இந்தா உனக்கு இத்தனை லட்சம் போய் படி, எல்லா ஸ்கீமையும் இறக்கிருக்காங்க கல்விக்காக. ஆனா இந்த கும்பல் என்ன பண்ணுது? விஜய் என்ன அறிவிச்சாரு? 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுப்பாரு. ஆமாப்பா, வாங்கி உட்காந்துட்டு வறுத்துக்க, பொரிச்சு, சோறாக்கி, குழம்பு வச்சு, ரசம் வச்சு, சோத்து சட்டிங்கெல்லாம் தூக்கி இறக்கி வச்சு எல்லா சோத்து மாட்டுங்களுக்கு சோத்தை போட்டுக்கிட்டே திரி. அதுக்கு தானே 6 சிலிண்டரு. உன்னை படிக்க வைக்கிறதுக்கு அரசாங்கமா இல்ல சட்டி சோறுண்ட வைக்கிறதுக்கு அரசாங்கமா? 6 சிலிண்டர்ப்பா, நல்லா சோறாக்கி பழகு. அப்புறம் தாலிக்கு தங்கம் தர்றேன், கல்யாணம் பண்ணிட்டு போ, புள்ள பத்துட்டேன்னா உனக்கு மோதிரம் போடுறேன். இதுக்கு எதுக்கு அரசாங்கம்? இதுக்கு எங்க அண்ணன் தம்பிகளே போட்டு போவானுங்களே, இதுக்கு எதுக்கு நீயே? அரசு பிள்ளைகளுக்கு மோதிரம் போடக்கூடாது, பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை உருவாக்கி தரணும். மோதிரம் யார் வேணாலும் போடலாம், ஆனா அரசு மட்டும்தான் எதிர்காலத்தை ஒளிமயமாக்க முடியும். அவன் வேலை வாய்ப்பு, பாதுகாப்பு, அவன் கல்வி, அவன் கனவுல இருக்கிற கல்வியை அடைவதற்கான வழி, இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது பேர் தான் இது. பெண் குழந்தைகளுக்கு தமிழ்நாடு கூடுதலா யோசிக்கிற மாநிலம், கூடுதலா உழைக்கிற மாநிலம், கூடுதலா எஃபர்ட் போடுற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதனாலதான் தமிழ்நாட்டில் பெண்கள் முதலிடத்துல இருக்கோம். கல்வியில, வேலை வாய்ப்புல எல்லாத்துலயும் ஓடிட்டு இருக்கணும். இதை கண்டு போய் பின்னாடி போட்டு நானு அண்ணன் தங்கச்சி இந்த பாசமலர் சீன்லாம் அந்து போச்சு கிளம்பு.